அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 8ஆம் தேதி இரண்டு பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தா வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்னால் தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, முழுக்க இன்ஃபர்மேஷன். நான் செபி ஸ்டடீஸ் இல்லை, நீங்கள் செபி ஸ்டடீஸ் கேட்டுக்கோங்க. வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன், ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சின்ன வீடியோ தான். பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 252 ரூபா கான் பேஸு ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் 1/4%. ரெக்கார்ட் வந்து 13 மார்ச். செக்டர் வந்து அதர் டெலிகாம் சர்வீஸில் இருக்காங்க. இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 97 ரூபா கேன் பேஸு ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் 1% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 13 மார்ச் 2026. செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. அதேமாதிரி இந்த டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டிவிடெண்டில் 1% தான் வருது. பட் இந்த கம்பெனி ஒரு காலத்தில் ₹22 21 ட்ரேட் ஆகிட்டுச்சு. அப்போ இதே ஒரு தான் டிவிடெண்ட் தந்தாங்க. அப்போலாம் 3லேருந்து 4% வரைக்கும் டிவிடெண்ட் வரும். ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி நம்ம அந்த ப்ரைஸில் வாங்கியிருந்தா இப்போ இந்த ப்ரைஸில் வாங்கினா தான் ₹1 டிவிடெண்ட் கிடைக்குது. ஸோ அதனால் கம்பெனி வந்து ஷாக்கோட ப்ரைஸ் எங்கேயோ போயிட்டு அதனால தான் டிவிடெண்ட் குறைஞ்சிட்டே வருது. அதேமாதிரி பிஎஸ்சி ஸ்டாக் கொடுத்த ரிட்டர்ன் என்னை கேட்ட வரைக்கும் பிஎஸ்சி ஸ்டாக் கொடுத்த மாதிரி ரிட்டர்ன் நல்ல ஒரு ரிட்டர்ன் எந்த ஒரு கம்பெனி இது வரைக்கும் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ரிட்டர்னும் நல்ல அளவுக்கு டிவிடெண்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க பிஎஸ்சி ஸ்டாக்கு. பொதுவாக பிஎஸ்சி ஸ்டாக்னா எல்லாருக்குமே ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்கும். பட் என்னை பொறுத்த எடுத்த வரைக்கும் அதோட இந்தியாவோட பொருளாதாரமே அதை நம்பி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எதை நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து. ஏன்னா அரசாங்கம் தான் அதை நடத்திட்டு இருக்கு. நம்ம அரசாங்கத்தை நம்மளனா வேறு யாரும் நம்ப போகிறா. ஸோ அதனால் பிஎஸ்சி ஸ்டாக்கில் அதுவும் டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்லாம் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் நடந்திருக்கு. கடந்த சில வருடங்களா ஒரு 4-5 வருஷத்துலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த கொரோனாக்கு அப்புறம். ஸோ கொரோனா டைம்லாம் வாங்கியிருந்தவங்க இப்போ டிவிடெண்ட் வச்சு நல்லா வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்துடலாம். அந்தளவுக்கு வருமானம் வர அளவுக்கு நல்ல ஒரு டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க இந்த பிஎஸ்சி ஸ்டாக்கு. இது என்னோட கருத்து பிஎஸ்சியை பற்றி. அதுமாதிரி பிஎஸ்சி வந்து என்றைக்கும் போலி கணக்கு காட்ட மாட்டாங்க. அதாவது லாபம் இல்லாத லாபத்தை இருக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்கணும். ஸோ நான் இல்லாத லாபத்தை இருக்கிற மாதிரி கணக்கு காட்டினாங்கன்னா நாளைக்கு அந்த பணத்தை கவர்மெண்ட் கேட்டுச்சுன்னா அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ அதனால் பெரும்பாலும் பிஎஸ்சி கம்பெனியை வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் காட்டுறாங்கன்னா அது முழுக்க கரெக்டாக தான் இருக்கும். சில தகவல் வேணால் இருக்கலாம், மற்றபடி அந்த ப்ராஃபிட்டுங்கிறது கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ப்ரைவேட் கம்பெனி அப்படி இல்லை. போலியான கணக்கு காட்டிட்டு நம்மளை வந்து மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏற்றுறதுக்காண்டி போலியான கணக்கு காட்டிட்டு உண்மையிலே அவங்கள்ட்ட அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்திருக்காது. பட் வந்த மாதிரி காட்டுவாங்க. பட் கவர்மெண்ட் கம்பெனியில் என்றைக்குமே லாஸ் வேணால் வந்தால் லாஸ்ன்னு காட்டுவாங்க. அதுமாதிரி முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட்டை குறைச்சிக்க வேணால் காட்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டி காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா செலவு அதிகரித்து ப்ராஃபிட்டான குறைப்பாங்களே தவிர ப்ராஃபிட்டை வந்து வேணும்னே கூட்டி காட்ட மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும். ஸோ அதனால தான் பிஎஸ்சி ஸ்டாக் கட்டுற கணக்கில் வந்து நீங்கள் கண்ண முடியும் நம்புகிற அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் பிஎஸ்சியோட ஸ்டேட்மெண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ஸோ அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எக்லரஸ் சர்வீசஸ் லிமிடெட் 2999 ரூபா கேன் பேஸு 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் போனஸ் தருவாங்க. இதற்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 13 மார்ச். ப்ரைஸும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. செக்டர் வந்து பிபிஓ. ஜோதி லிமிடெட் 60 ரூபா கேன் பேஸு 5,38,00,000 ஆர்டர் கொடுத்தது பிவிஆர் ப்ராஜெக்ட் லிமிடெட் ஹைதராபாத். சன்மித் இன்ஃப்ரா கேன் பேஸ் ₹6.20 3,60,00,000 ஆர்டர் கொடுத்தது ஸ்ரீபல் சித்தா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட். பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் 719 ரூபா கேன் பேஸு 80,27,00,000 ஆர்டர் கொடுத்தது டிஆர்டிஓ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு. ரயில்டெல் கார்பரேஷன் 282 ரூபா கேன் பேஸு 26,72,00,000 ஆர்டர் கொடுத்தது சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. அடுத்து நான் பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காது சொல்லுவாங்க. காமா ஹோல்டிங்ஸ் 2,522 ரூபா கேன் பேஸு 16 மார்ச்சில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் கொடுத்து முடிப்போம்னு சொல்லுவாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா மார்ச்சில் ₹17.75 ஆகஸ்ட்டில் ₹18.25 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து ஹோல்டிங் கம்பெனியாக இருக்காங்க. மூவ் அவென்யூ ஏஐ டெக் லிமிடெட் 1,177 ரூபா கேன் பேஸு 18 மார்ச்சில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ்லி 10 தான் மாற்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. குஜராத் இன்ட்ராக்ஸ் லிமிடெட் 431 ரூபா கேன் பேஸு 19 மார்ச்சில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் கொடுத்து முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்கில் இருக்காங்க. போன வருஷம் டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா மேலே ₹10, செப்டம்பரில் ₹15 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த குஜராத் இன்ட்ராக்ஸ் லிமிடெட். ஸோ இன்னுமே டிவிடெண்ட் தருவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி இந்த கம்பெனி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருந்தால் மகிழ்ச்சி. அதுமாதிரி மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருக்குது. எல்லாம் வருத்ததாக இருப்பீங்க, கவலைப்படாங்க. போர் நடந்துட்டு வரைக்கும் மார்க்கெட் நமக்கான ரெட்டாக தான் இருக்கும். போர் நின்னா கூட ரெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி மற்ற கண்ட்ரியோட ஷேர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குன்னு நிறைய பேர் கேள்வியெலாம் கேட்காங்க. ஸோ எது கேட்குறாங்கன்னு தெரியல. மேலே போகும்போது அந்த கேள்வி கேட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியோட நம்ம நாட்டோட பைசல் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு நிஃப்டி இது 50ல் அதை பொறுத்து தான் நம்மளோட இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆகும். பக்கத்து ஸ்டேட்டில் என்ன ஆச்சுங்கிறதுக்காண்டி நம்ம இது குறையிலேன்னு கேள்வி கேட்டால் அது என்ன கேள்வின்னு எனக்கு தெரியல. ஸோ கேட்குறவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு நாட்டு மேலே உள்ள வெறுப்போ தெரில. ஸோ அதனால் அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இப்படி இதெல்லாம் அந்த காரணம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. போர் நடந்துட்டுருக்கு. பொதுவாக இந்த மார்க்கெட் இன்னமும் இல்லாததுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி டீ காஃபின்னு தான் சொல்லுவாங்க. எப்போவும் டீ காஃபி தான். ஏன்னா லஞ்ச் எப்போ வருங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால தான் பெரும்பாலும் அந்த வாடை சீக்கிரமாக யூஸ் பண்ணவும் மாட்டாங்க.
ஏன்னா லஞ்சுங்கிறது ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி யோசிப்பாங்க. அதனால் லஞ்சு சொன்னால் தப்பாக இருக்கிறதுக்காண்டி தான் எப்பவும் டீ காஃபி. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் அன்றைக்கே சொன்னேன், டீ காஃபி தான் சொன்னேன், நீங்கள் லஞ்ச் பண்ணிங்கன்னா அது உங்கள் தப்பு அப்படிம்பாங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட பங்கு இருக்குன்னா நல்ல பங்கு இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்போல்லாம் பணம் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக பை பண்ணுங்கள். பட் டீ காஃபி தான் இன்றைக்கி பெஸ்ட்டு தான், எப்பவுமே டீ காஃபி தான் பெஸ்ட்டு. ஆனால் என்னென்னா அது ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் நீங்கள் பார்க்க முடியாது, பெரிய லாஸும் நீங்கள் பார்க்க முடியாது. அதுதான் அதில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ காஃபிலே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா பெருசாக லாஸ் ஆகும் பண்ணீங்க, பெருசாக உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்காது. ஆனால் ப்ராஃபிட் வந்தால் சொல்லுவாங்க, நம்ம அன்றைக்கி சொன்னோம் டீ காஃபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்டு. பட் நீங்கள் வச்சிருக்கதோ 1 4 5 ஷேர் தான் வச்சுருப்பீங்க, அதில் உங்களுக்கு வந்து பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. காரணம் வந்து நீங்கள் வாங்கினது டீ காஃபியில் வாங்கியிருக்கீங்க, லஞ்சில் வாங்கினா வேணால் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி